வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யா 47 படத்தோட ஓடிடி ரைட்ஸை பற்றியும் இந்த படத்தோட கதைக்களம் எப்படி நகரப்போகுதுன்னு பற்றியும் இப்போ கிளியரான ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அந்த அப்டேட்டை இந்த வீடியோ நம்ம டீலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சூர்யா 47 வந்து நம்ம ஜீத்து மாதவன் டைரக்ஷனில் நம்ம சூர்யா அவர்கள் லீடில் ப்ளே பண்ண போகிறாங்க. இந்த படத்துக்கு வந்து நம்ம நசரியா வந்து ஃபீமேல் லீடாக நடிக்கிறாங்க. இப்போ இந்த படத்தை வந்து நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் அவர்கள் 85 கோடிக்கு வந்து வாங்கியிருக்கிறதா இப்போ தெரியுது. இது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஒரு நியூ போஸ்டரையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்டரில் வந்து அந்த காப்கான ரோலை வந்து ஹிட்டனாக வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து கேரளாவில் நடக்கிற ஒரு காப் ஸ்டோரியாக இருக்க வாய்ப்பு இருக்கிறதா இப்போ அப்டேட் கிடைக்கிது. குறிப்பாக நம்ம சூர்யா அவர்களுக்கு ஒரு காப் ஸ்டோரி வேறு லெவலில் செட் ஆகும். காக்கா காக்காலேருந்து சிங்கம் வரைக்கும் அவர் வேறு லெவலில் காப் ஸ்டோரி போட்டாலே பிளாக் பஸ்டர்னு சொல்கிற அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு நல்ல இமேஜை வந்து செட் பண்ணி கொடுத்துச்சு. இப்போ திருப்பி வந்து அவரோட பேக் டு ஃபார்ம் மாதிரி அந்த போலீஸ் கதாபாத்திரத்தில் நடிக்க போகிறதா தெரியுது. இது மட்டும் இல்லாமல் அந்த ஜீத்து மோகன் தாஸ் ஏற்கனவே வந்து ஆவேசம்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் பஸ்டர் மூவியை பேன் இந்தியா அளவில் வந்து அட்டென்ஷன் கிடைக்கிற அளவுக்கு கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக ஒரு ஃபன் எலமெண்ட்டோட ஒரு பக்காவான ஆக்ஷன் மூவியாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அவரோட ஆக்ஷன் ஃபுல்லாக வந்து ஒரு நல்ல ஆக்ஷனாக இருக்குன்னு நம்புகிறோம். ஏற்கனவே வந்து நம்ம நசரியாவும் நம்ம சூர்யாவும் வந்து பராசக்தி படத்தோட முன்னாடி வந்து கமிட் பண்ண புறநானூரில் வந்து நடிக்க வேண்டியதாக இருந்தது. அந்த படம் ஆனால் வந்து அவங்க வந்து வெளியே வந்துட்டாங்க. இப்போ அந்த 2 பேர் காம்போவும் வந்து வேறு லெவலில் பேசப்படுது. கண்டிப்பாக இந்த படத்துக்கு வந்து ஒரு வேறு லெவல் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னு தான் சொல்லணும். அவரோட லைனப்பே வந்து ஒரு ப்ராமிசிங்கான லைனப்பாக இருக்குது. கருப்பு, அப்புறம் வந்து நம்ம சூர்யாவோட அடுத்த படமான அந்த தெலுங்கு டேரக்டரோட ஒரு படம், அப்புறம் 47ன்னு சொல்லிட்டு ஒரு பக்காவான கமர்ஷியல் எலிமெண்ட்டோட ஒரு நல்ல படத்தை வந்து கொடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்துக்கு வந்து எவ்வளோ ஹீரோ வெயிட் பண்ணுறீங்க? இந்த படம் 85 கோடிக்கு வந்து இந்த படத்தோட ரைட்ஸை வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்காங்க. இதை பற்றி நிறைய கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.